இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸு ஈவினிங் டைமில் இது பக்கோடா ஆட்டம் கூட சாப்பிட்லாம், இல்லை வடை ஆட்டம் கூட சாப்பிட்லாம். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேஸ்டியான இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்நாக்ஸு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக நமக்கு இருக்கிற மலச்சிக்கலை சரி செய்யும். குழந்தைங்களுக்கு, சிறு குழந்தைங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் வரும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகும். நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கை மேல் தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு சீவி எடுத்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி தூவிக்கிங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பெரிய சைஸ் வெங்காயம் 1 இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கிங்க. இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச வெங்காயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். இந்த தண்ணி தான் நமக்கு மெயின். அது நல்லா வெங்காயத்துலேருந்து இறங்கின பிறகு தான் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் செய்ய முடியும். இப்போ இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் கொஞ்சோண்டு ரெட் ஃபுட் கலர் நான் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்குங்க, அப்படி இல்லைன்னா வேணாம். ஸோ ரெட் ஃபுட் கலர் போடுறதுனால வீடியோவில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இதை போடாமல் செஞ்சால் தான் நல்லது. இப்போ இதில் நல்லா தண்ணி இறங்கி இருக்கு பாருங்கள். நம்ம வெங்காயத்தில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. வெங்காயத்துலேருந்து தண்ணி நல்லா இறங்கியிருக்கு. இது இப்படி அழுத்துனா தண்ணி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கிடுச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கணும். அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்ச பிறகு கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு ஸ்டேஜில் போதும்னு தோணும், அந்த ஸ்டேஜில் அதை நிறுத்திடலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. சக்கரவள்ளி கிழங்க வேக வைக்கல, பச்சையாக தான் துருவி இருக்கேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி உதிரியாக வரணும். இப்படி வரும்போது நம்ம இந்த கடலை மாவு சேர்க்குறத நிறுத்திடலாம். மீதி கடலை மாவு நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதில் மீதி வச்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்க ஸ்வீட் பொட்டேட்டோயை மறுபடியும் இதில் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் ஹைலைட்டாக இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நான் பாதி தான் போட்டேன். ஸோ எல்லா மசாலாவும் போட்டு மாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீதியை ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா சூடான ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை இதில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த மாவை இந்த மாதிரி உதிரியாக எடுத்து போடுங்க. பக்கோடா போடுற மாதிரி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவே எப்போவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுலேயே இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக செஞ்சோன்னா அது இனிப்பும் காரமும் சேர்ந்து ஒரு மாதிரியான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மலைக்கு நல்லா சூடு சூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதே தெரியாமல் உள்ளே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா சூப்பரான நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கும் ஸ்நாக்ஸு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி சூப்பராக ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பக்கோடா செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.